இந்த ஆண்டு கர்மெல் மாதாவினுடைய திருவிழாவை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கொடுத்தனுடைய 300வது ஆண்டு விழா 1726 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த திருவிழாவை அகில உலக திருச்சபை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கொடுத்திருக்கிறார். எனவே நான் வந்த பிறகுதான் எனக்கு தெரியும், நெட்டில் பார்க்கும் பொழுது இது 300வது வருஷம் பழகுது அப்படின்னு நினச்சேன். எனவே 300வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு கடவுள் திட்டமிட்டு நம் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை கர்மேல் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். நமது மறை மாநிலத்தில் கடலூர் என்ற பங்கிலும் மேமாலூர் என்ற பங்கிலும் மட்டும்தான் கர்மேல் அன்னையினுடைய பங்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக மிக்கேல்புரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சவரியார்பாளையம் பகுதியில் இருந்த இளையாங்கண்ணி என்பது நம்முடைய கிளை பங்காக இருந்தது. மிக்கேல்புரத்தில் வேலூர் மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்ட பொழுது அது பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இன்று உயர்ந்திருக்கிறது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய மலை இருக்கிறதால அந்த கர்மேல் மலை அங்கு மலையாக இயற்கையாக அமைந்திருப்பதால் அது திருத்தலமாக இன்று மாறி இருக்கிறது. அதே போல் நம்முடைய மேமாலூர் பங்கும் ஒரு திருத்தலமாக உயர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் விருப்பமும். வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, கர்மேல் அன்னை பற்றி நான் யோசிக்கின்ற பொழுது அந்த மலைக்கு 3 முறை செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த புண்ணிய பூமிக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது 3 முறை நான் சென்றிருக்கிறேன். 2 முறை குழுக்களை அழைத்து சென்றிருக்கிறேன். 2019 அப்படி நாங்கள் 3வது முறையாக செல்கின்ற பொழுது அந்த கர்மேல் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற துறவியருடைய மடத்தில் ஒரு ஞாயிறு திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருந்தது. அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த இடம்தான் யாவே இறைவனை உலகம் முழுவதும் அவர் கடவுள், ஒரே கடவுள் என்பதை உறக்க சொன்ன ஒரு இடமாக இருக்கிறது. ஒவ்வொரு மலையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த பக்கம் ஒரே மலை இருக்கிறது. எகிப்தில் சீனாய் மலை ஒரே மலை ஒன்று தான். சீனாய் மலையில் ஏறினோம்னா அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, இங்கே யாவே இறைவன் இறங்கி வந்து மோயிசனை சந்தித்து அங்கு உடன்படிக்கை செய்து கொண்டார், 10 கட்டளை கொடுத்தார் என்று சொல்வோம். எனவே உடன்படிக்கையின் மலையாக சீனாய் மலை இருக்கிறது. 2 முறை அந்த மலையில் ஏறி இருக்கேன் நான். இந்த பக்கம் வந்தோம்னா இது இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறது. இஸ்ராயல் நாட்டை வடக்கு பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதி, அழகான ஒரு அந்த கடல் ஓடுகின்ற இடம், ஓரமாக அழகான தோட்டம் இருக்கிறது, பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துல போனோம்னா மிக ரம்மியமாக இன்றும் ஜெபிக்கலாம், தியானம் செய்யலாம். அங்கு இருப்பது போல ஒரு உணர்வு கூட கிடைக்கும். அங்கு எலியா என்ற தீர்க்கதரிசி இறைவாக்கின் வழியாக கடவுள் தன்னுடைய உண்மை தன்மையை, தன்னுடைய கடவுள் தன்மையை, நான் தான் இந்த உலகத்தை உருவாக்கினேன் என்பதை, நான் தான் உங்களை மீட்டு கொண்டேன் என்பதை, நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உறக்க சொல்கின்ற ஒரு அற்புதமான மலையாக கர்மேல் மலை இருக்கிறது. விவிலியத்தில் நாம் படித்தோம் என்றால் ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரலாறு தோன்றணும்னா அங்கு எலியா இறைவாக்கின் இருக்கிறார். எதிரணியிலே ஆகாப், இசபெல் இவர்களுடைய பொய் இறைவாக்கினர் 450 பேர் இருக்கிறார்கள். அவருடைய தினந்தோறும் அவருடைய விருந்தில் அரண்மனையில் உண்கின்ற அசேரா என்ற குழுவை சார்ந்த 400 இறைவாக்கினர் இருக்கிறார்கள். இப்படி எதிரணியில் 450 பேர், சாப்பிட்டு ஒரு 400 பேர். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் எலியா சொல்வார், நான் ஒற்றை ஆளாக இருக்கிறேன். அவர்களெல்லாம் பொய் வாக்கினர்கள், நான் திருவாக்கினன் அல்லது இறைவாக்கினன். ஒரே ஒரு ஆள் தான். ஒரு ஆள் இந்த 450 பேரோட சண்டை போடணும். வாங்க ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம். உங்க கடவுள் உண்மையான கடவுளா, நான் வணங்குகின்ற கடவுள் உண்மையானவரா என்று நாம் ஒரு விவாதத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அவர் சொல்வார், 2 பேரும் 2 காளைகளை கொண்டு வருவோம், பலி செலுத்துவோம், நெருப்பு மட்டும் போடக்கூடாது. எந்த பலியின் மீது, எந்த காளையின் மீது நெருப்பு வந்து பற்றி எறிகிறதோ அந்த கடவுளை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு பந்தயம், ஒரு போட்டி நடக்கின்ற பொழுது 450 பேர் அழகான காளை வெட்டி தயாராக இருப்பார்கள். பாட்டு பாடுவார்கள், ஜெயிப்பார்கள், பாகாலை இறங்கி வாரும் என்று சொல்வார்கள். பகல் முழுதும் கத்துகிறார்கள். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் உடனே சொல்வார், உங்கள் ஆள் எங்கேயாவது தூங்க போயிருப்பார், டூர் போயிருப்பார், ஒரு காது கேட்காம இருக்கும், இன்னும் சத்தமாக மோள அடிங்க, பாட்டு பாடுங்க. அவர்கள் வாளாலும் கத்தியால் கீறி கொண்டு ரத்தத்தை வளர வைத்து கொண்டு கத்துகிறார்கள். மாலை வரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழலில்தான் எலியா சொல்வார், இந்த பீடத்தை நான் அமைக்கின்ற பொழுது 12 குலத்தின் அடையாளமாக ஒரு பீடம் அமைப்போம்.
கானான் தேசத்துக்கு வந்தவர்கள் 12 குலத்தை சார்ந்தவர்கள். எனவே 12 கற்களை கொண்டு ஒரு பீடம் அமைத்து நன்றாக வாய்க்கா வெட்டி தண்ணீரை நிரப்பி பலிப்பீடத்தின் மீதும் எரிபொருள் மீதும் தண்ணீரை ஊற்றி, அது 3 முறை ஊற்றுங்க. நம்ம யாராவது தண்ணி ஊற்றிட்டு பற்ற வச்சா பத்துமா? பத்தவே பத்தாது. ஆனால் வாக்கியா தோண்டி தண்ணி ஊற்றணும். மேலே எரிபொருளை காலை வெட்டி வச்சோம் 3 முறை தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான கடவுள்னு சொன்னால் நீங்கள் இந்த பழிப்பொருளை சுட்டேறீங்க. சாதாரண ஜெபம். அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எல்லா ஆர்ப்பாட்டத்தோடு கோபத்தோடு எரிச்சலோடு கீறி கொண்டு கத்துகிறான். ஆனால் பாகால் அங்கு இறங்கி வரவே இல்லை. இவருடைய எளிய ஜெபம், ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான கடவுள்னா இந்த பழிப்பொருளை சுட்டெரித்து உலகத்திற்கு உங்களை காட்டுன்னு சொன்னார். அப்படி அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு உடனடியாக பழிப்பொருள் அங்கு ஏற்கப்பட்டது. வாய்க்காலெல்லாம் வற்றி போய்விட்டது, கற்களெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது என்று அழகாக அரசர்கள் புத்தகம், முதல் அரசர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முழுசும் படித்தோம்னா இப்படிப்பட்ட செய்தியை கடவுள் கொடுக்கிறார். இது வரலாற்று செய்தி, கதை கிடையாது. ரீல் விடலாம் கிடையாது. ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, இப்போ ரீல்ஸ் கிடையாது. இது உண்மை செய்தி, வரலாற்று செய்தி. எனவே ஒரு கடவுள் இந்த உலகத்திலே நான் தான் உண்மை கடவுள் என்று யாவே இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே எலியா இறைவாக்கினர் அப்படிப்பட்ட உண்மை செய்தியை உறக்க சொல்லிய இடம்தான் கர்மேல் மலை. அவருடைய வரலாற்று நிறைய படித்தோம்னா அவர் வழியாக நிறைய புதுமைகளை கடவுள் செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவருடைய இறுதி நிகழ்வு என்பது அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த எலியாவினுடைய தொடர்ச்சியாக ஒரு சில மனிதர்கள் அல்லது வனவாசிகள் அல்லது துறவிகள் அந்த மலையிலே அடைக்கலம் புகுந்தார்கள். இது அழகான இடம், ஜெயிப்பதற்கான இடம், இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்ற இடம், கடவுளுடைய பாதுகாப்பை கொடுக்கிற இடம் என்று சொல்லி அந்த கர்மேல் மலையை இஸ்ராயல் நாட்டில் தேர்வு செய்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவேதான் 12ஆவது நூற்றாண்டில் ஏறக்குறைய 1206 அங்கே எருசலேமில் இருந்த ஆல்பர்ட் என்ற ஒரு துறவி இவர்களுக்கான சட்ட ஒழுங்குகளை கொடுக்கிறார். வராங்க, ஜெபிக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த ரூல் ஆஃப் லைஃப் என்று சொல்லி அழகான விதிமுறைகளை ஆல்பர்ட் ஆஃப் ஜெருசலேம் அவர் கொடுக்கிறார். எருசலேமை சேர்ந்த ஆல்பர்ட் இப்படிப்பட்ட விதிமுறைகளை 1206 கொடுக்கிறார். ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட சபை ஒழுங்கை அங்கு கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு முகலாயர் முஸ்லீமுடைய படையெடுப்பு, அந்த இஸ்ராயல் நாட்டு முழுசு நிறைய பேர் போனவங்க அருட்தந்தைகள் போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான இடங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லீமுடைய கையில் இருக்குது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி மலை, அடக்கம் செய்யப்பட்ட செப்புல்கர், ஹோலி செப்புல்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சாவி வச்சிருக்கிறார். காலையில் போய் திறந்து விடுவார், சாயந்தரம் பூட்டிடுவார். நம்மகிட்ட சாவி கிடையாது. நம்ம கத்தோலிக்கர்களே ஏறக்குறைய 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில், நம்மகிட்ட சாவி கிடையாது. எனவே முகலாயர்கள் அப்போ முஸ்லீம்கள் பிடித்து கொண்டதால் அந்த இடம் கூட, விண்ணேற்பு மலை கூட ஒரு முஸ்லீம் காலில் வந்து திறந்து விடணும். இப்படி இஸ்லாமியருடைய அல்லது துருக்கியர்களுடைய படையெடுப்பால் இந்த துறவிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கிலாந்து பகுதிகளுக்கும் அவர்கள் புலம்பெயர்கிறார்கள். எனவே 1206 இவர்களுக்கான ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து அங்கே வசிக்க முடியாமல், வாழ முடியாமல் இவர்கள் சிதறி ஓடுகிறார்கள். அப்படி ஆசியா பகுதிகளுக்கு வந்திருக்கலாம். ஐரோப்பியாவிலும் இங்கிலாந்து பகுதியில் இருக்கின்ற பொழுது இவர்களை யாரும் மதிக்கலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சபை ஏறக்குறைய நொந்து முடிந்து போகிற, மூட்டை கட்ட வேண்டிய நிலைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நவநம்பிக்கையோடு வேதனையோடு இந்த சபை துறவிகள் அங்கும் இருக்கின்ற பொழுது அந்த சபையினுடைய துறவியாக இருந்த சைமன் ஸ்டாக் என்பவர் வேதனையோடு புலம்புகிறார். நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கென்று புகலிடம் எதுவும் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, இங்கு தப்பறை கொள்கை இருக்கிறது, நாங்கள் சொல்கிறது எவனும் கேட்க போகிறதில்லை. அப்படிப்பட்ட புலம்பலோடு மன்றாட்டை எழுப்புகின்ற பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து இந்த சைமன் ஸ்டாக் என்ற அற்புதமான புனிதர், அந்த சபையினுடைய முதல்வராக இருந்தவர் காட்சி கொடுத்த பொழுது இந்த உத்திரியத்தை அணுகின்ற ஒரு பாரம்பரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன். இது அடையாளம். இது உத்திரியம் என்பது அடையாளம். இந்த உத்திரியத்தை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நரக தண்டனையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள், உத்தரிப்பு நிலையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். நான் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று சொல்ல ஒரு பாதுகாப்பு செய்தியை, ஒரு நம்பிக்கை செய்தியை, ஒரு ஆறுதலான செய்தியை, தனது உடனிருப்பை கார்மேல் அன்னை அந்த கார்மேல் சபை துறவிக்கு, சபை தலைவருக்கு கொடுக்கிறார். இது நடந்தது 1251 ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஏறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வை அன்னை மரியாள் இறங்கி வந்து
ஒரு சாதாரண மனிதரை சந்தித்து இப்படிப்பட்ட அற்புதத்தை, அருள் அடையாளத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறார். எனவேதான் அதன் தொடர்ச்சியாக திருச்சபை எடுத்துக்கொண்டு 1253 நடந்தாலும் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 1726 தான் திருச்சபை இதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் உத்தரையும் போட்டிருக்கீங்க? 1 2 3 4 5 ஏறக்குறைய ஒரு 20-30 பேர் கோயில். உங்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க ஒரு சின்னதா. நீங்கள் தான் உத்திரை மாதாவுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் கார்மேல் அன்னையுடைய பிள்ளைகள். நீங்கள் போட்டுலாம் கேட்காதீங்க, நானும் போட்டிருக்கேன். நஞ்சு போச்சு. ஆனால் நான் வேணா தேர்ந்து காட்டுறேன். நான் போட்டிருக்கிறது ரொம்ப பழசாக போச்சு, அது கிழிஞ்சு போச்சு, ஒட்டி ஒட்டி போட்டுனே இருக்கிறேன். உள்ள கிடக்குதுன்னு நினைக்கிறேன், பின்னாடி எடுத்து காட்டு. புரியுதுங்களா? அருமையானவர்களே, அந்த உத்திரையை நம்பிக்கை கொடுக்கிறது. வழக்கமாக நம்ம சொல்வது பேய்கள், பேயினுடைய தாக்கங்கள், பில்லி சூனை கட்டுகள், பகைவர்கள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுப்பதாக திருச்சபை நமக்கு பாரம்பரிய செய்தியாக கொடுக்கிறது. இந்த கர்மேல் மக்கள் நீங்கள், உத்திரையத்தினுடைய மக்கள் நீங்கள், நீங்கள் தான் அந்த பக்தியை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ நான் உத்திரையும் போட்டிருக்கேன், செயின்லாம் போட்டிருப்பீங்க, நிறையா போட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய செயின் இருக்கும். ஆனால் அதனால் ஒரு புண்ணியம் கிடையாது, அது அழகு தோரணை மட்டும்தான். ஏமா உங்களெல்லாம் சொல்ல யாரையும், நான் யாரையும் பார்க்கல, யாருக்கும் சொல்லலை. அதெல்லாம் நல்லது தான், நம்முடைய வசதி வாய்ப்புகளை போட்டுக்கொள்வது நல்லது தான். அதனால் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியோ ஒரு அருள் பிரசவமோ கிடைக்காது. ஆனால் உத்திரையும் என்பது சாதாரண ஒரு கருவியை அன்னை மரியாள் உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்ற பொழுது அதை அணிந்து கொள்கின்றவர்கள் இறப்பின் தருவாயில் இருக்கின்ற பொழுது, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மீட்பு உண்டு என்ற செய்தியை கர்மேல் அன்னை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, இது ஒன்றும் மாய மந்திரம்லாம் கிடையாது, தெர் இஸ் நோ மேஜிக்னு சொல்கிறாங்க. நீ போடுறதால எல்லாம் வந்துன்னு கிடையாது, போட்டுக்கிறதெல்லாம் கிடைக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் போட்டுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் அன்னை மரியாளை அணிந்து கொள்கிறீர்கள், ஆண்டவருடைய செய்தியை உள்வாங்கி வாழ்கிறீர்கள், அந்த நற்செய்தியின் மதிப்பீடுகளை உள்வாங்கி இருக்கிறீர்கள், அடுத்தவர்களை அன்பு செய்கிறீர்கள், அடுத்தவர்களை மன்னிக்கிறீர்கள், அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறீர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். இதெல்லாம் வாழுகின்ற பொழுது இந்த உத்திரியமோ உங்களுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பையும் அருள் வரத்தையும் கொடுக்கும் என்று சொல்லித்தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சைமன் ஸ்டாக் வழியாக அன்னை மரியாள் கொடுத்தது திருச்சபையினுடைய ஒரு பாரம்பரிய நிகழ்வாகவும் மரபாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம் இந்த கர்மேல் அன்னையினுடைய திருவிழாவின் நிகழ்வுகளை பங்கெடுக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்குமே அன்னை சொல்லிக் கொடுப்பது, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். நமக்கு நிறைய விஷயங்களில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நான் பாதுகாப்பின் அன்னையாக இருப்பேன், என்னை தேடி யாரெல்லாம் அடைக்கலம் தேடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் நான் அடைக்கலம் கொடுப்பேன் என்ற சக்தி வாய்ந்த வார்த்தைகளைத்தான் தாய் மரியாள் என்று கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை, விவிலிய பாரம்பரியமுள்ள நிகழ்வை, திருச்சபை கொடுத்த மரபு சார்ந்த நிகழ்வை நாம் விழாவாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது இன்னும் அதிகமாக நமது குடும்பங்களிலே அன்னையை கொண்டு வந்து நிலைநிறுத்தி, கர்மேல் அன்னை எங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாவலாக இருக்கிறார். நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களிலும் போராட்டங்களிலும் அவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுவது கிடையாது. இப்பொழுது மட்டுமல்ல, மறுமையிலும் அவர் எங்களுக்காக பரிந்து பேசி மீட்பை கொடுக்கிற அன்னையாக இருக்க என்ற உணர்வை நாம் உருவாக்கி கொள்கின்ற பொழுது நிச்சயமாக கர்மேல் அன்னை உங்கள் வழியாக மகிமைப்படுத்தப்படுவார். உங்கள் வழியாக அவருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவி கொண்டே இருக்கும். நான் இருக்கிற இடத்திலெல்லாம் யாராவது என்ன ஜெபத்துக்கு மந்திரிக்கெல்லாம் வருகின்ற பொழுது உத்திரையும் போட்டிருக்கியான்னு கேட்பேன். நான் ஒரு உத்திரத்தை கொடுத்துருவேன். நிறைய நான் அந்தோனியார் கோயிலில் சென்னையில் பணியாற்றுகின்ற பொழுது நிறைய பேய்களெல்லாம் கொண்டு வருவாங்க ஓட்டுறதுக்கு. இந்த பேய் ஓட்டுறது உத்திரத்தை எடுத்தால் ஓடி போயிடாது. புரியுதுங்களா? மந்திரிக்கப்பட்ட உத்திரியத்தை அணிவித்த பொழுது எல்லாமே சடார்னு விடுறதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, உடன் பிறந்தவர்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அந்த உத்திரியத்தை அணிந்து கொள்கின்ற பழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் கடைபிடியுங்கள். அடுத்தவர்களும் சொல்லிக் கொடுங்கள். நான் சொன்னது போல வெறுமனே அணிந்து கொள்வதல்ல, அணிந்து கொள்கின்ற பொழுது நான் அன்னை மரியாளோடு இருக்கிறேன், அவருடைய ஆடையை தரித்திருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், பகிர்வு இருக்கும், நிறைவான வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என உங்களுக்காக வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆமென்.